ஃபுட்பால் பேச்சு வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது யுஎஃபா சூப்பர் கப் ப்ரிவ்யூ ரியல் மேட்ரிட் வெர்சஸ் அட்டலாண்டா. ஃபர்ஸ்ட்டு 2 டீமும் லாஸ்ட் சீசன் எப்படி முடிச்சாங்க, அப்புறம் ப்ரீ சீசனுக்குள்ள எப்படி போயிருக்காங்க அப்படிங்கிற இன்ஜுரி நியூஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். முதல்ல அட்லாண்டா பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அ அ லாஸ்ட் சீசன் அட்லாண்டாக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான சீசன். இட் எண்டட் வித் பாயர் லெவர்குசன் அந்த யூரோப்பா லீக் ஃபைனல்ல 3-0ன்னு டிஃபீட் பண்ணாங்க. கம்ப்ளீட்லி அவுட் ப்ளே பண்ணி டிஃபீட் பண்ணாங்க பாயர் லெவர்குசன. அவங்களோட அன்பீட்டன் ஸ்ட்ரீக்க பீட் பண்ணாங்க. அந்த மேட்ச் வந்து இட் இஸ் மெமரபிள் ஃபார் 3 திங்ஸ். ஐ திங்க் காஸ்பரினியோட ஃபர்ஸ்ட் ட்ராஃபி ஆஸ் அ மேனேஜர். கிட்டத்தட்ட 20 இயர்ஸா 20 பிளஸ் இயர்ஸா கோச்சிங்ல இருக்காரு காஸ்பரினி. அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் ட்ராஃபி அந்த லாஸ்ட் சீசனோட யூரோப்பா லீக் தான். அண்ட் அட்டலாண்டாஸ் ஃபர்ஸ்ட் ட்ராஃபி ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம். எனக்கு கரெக்ட்டா தெரியல அது. அண்ட் அந்த அடமலா லுக்மனோட அந்த ஹேட்ரிக் விச் வில் பி இன்னும் நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஹேட்ரிக்கை பற்றி நம்ம பேசிட்டே தான் இருக்க போகிறோம். ஏன்னா ஃபைனலில் ஹேட்ரிக் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ரேர். ஸோ அந்த லுக்மன் ஹேட்ரிக் வந்து இட் வில் பி மெமரபிள் அண்ட் இட் வில் பி டாக்ட் அபவுட் ஃபார் இயர்ஸ் டு கம். ஸோ இந்த ஹையோட தான் போனாங்க அட்லாண்டாக்கு வந்து பெராப்ஸ் தேர் பெஸ்ட் எவர் சீசன் கூட சொல்லலாம். ஃபோர்த் முடிச்சாங்க லீக்ல. ஒரு பெரிய ஹையோட தான் அவங்க வந்து ப்ரீ சீசனுக்குள்ள போனாங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஐ திங்க் ஒரு ட்ரா ஃபர்ஸ்ட் ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்ரில ஒரு விக்டரின்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் பேக் ஆடின ஒரு ஃப்ரெண்ட்லியில் வந்து ஜியன் லூகாஸ் கமாக்கா அவங்களோட ஸ்ட்ரைக்கர் வந்து ஏசிஎல் ஹி டோர் இஸ் ஏசிஎல் அண்ட் ஏசிஎல்னாலே ஒரு 6 மந்த்ஸ் டு 1 இயர் ஹி வில் பி அவுட். அவருக்கு ஏசிஎல் அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்து ஒரு 2 நாள்லயே வந்து ஜெனோவாலேருந்து மேட்டியோ ரெட்டகுயின்னு இட்டாலியில் நல்ல ஒரு ப்ராமிசிங்கான சிரியாலே வந்து ஒன் ஆஃப் த மோர் ப்ராமிசிங் ஸ்ட்ரைக்கர்ஸ். அவரை வந்து வாங்கிட்டாங்க ஜெனோவாலேருந்து. அண்ட் ஆல்ரெடி மிலான்லேருந்து சார்லஸ் டி கெட்லார் வந்து லோனில் இருந்தார். அண்ட் சார்லஸ் டி கெட்லாரையும் வாங்கிட்டாங்க. வேற மேஜர் சைனிங்ஸ் அப்படின்னு பார்த்தா பென் காட்ஃப்ரே வாங்கியிருக்காங்க எவர்டன்லேருந்து. அண்ட் ஐ திங்க் நிக்கோலோ ஜானியோலோ வந்து லோனில் வாங்கியிருக்காங்க. பை ஆப்ஷன் இருக்கா என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரியல. கரட்டா சரையிலேருந்து நிக்கோலோ ஜானியோலோவை வந்து லோனில் வாங்கியிருக்காங்க. அவுட் கோயிங்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹான்ஸ் ஹட்டபோவர் ரொம்ப ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு வந்து அவங்களோட ரைட் விங் பேக்காக இருந்த ஹான்ஸ் ஹட்டபோவர் வந்து அவர் வந்து கிளம்பிட்டார். ஐ திங்க் ரெனேன்னு ஒரு ஃப்ரெஞ்ச் கிளப் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மிரான்சக் கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுக்கு ஆட மாட்டார் மிரான்சக். பட் ஒரு நல்ல பிளேயர், ஹைப்ரிட்டாக அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுமே ஆடக்கூடிய ஆள். மிரான்சக்கும் கிளம்பியாச்சு. அப்புறம் ஒரு யங்ஸ்டரை வந்து லெஸ்டர் சிட்டிக்கு வித்தாங்கன்னு நினைக்கிறேன். சம் 10M 15Mக்கு வித்துருக்காங்க. பட் இது தவிர ஒரு மேஜர் அவுட் கோயிங்ஸ் வேற எதுவும் இல்லை. மேஜர்லி அந்த ஸ்கமாக்கா இன்ஜுரி, பட் ரெட்டகுயை வச்சு அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம ரியல் மேட்ரிட் பார்க்கலாம். ரியல் மேட்ரிட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ட்ரிக், எம்பாப்பே 2 ஹியூஜ் சைனிங்ஸ். இதில் வந்து அவுட் கோயிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நாச்சோ, க்ரூஸ், ஜொசேலு 3 பேருமே போயிருக்காங்க. இது தவிர இன்னுமே இதுக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் யாரையும் வாங்க மாட்டோம் அப்படின்னு கார்லோ சொல்லியிருக்காரு. அண்ட் மட்ரிடோட ப்ரீ சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ் டூரில் வந்து அவங்களோட பெரிய ஸ்டார்ஸ் நிறைய பேர் ஆடலை. வினிஷியஸ் ஆடலை, பெல்லிங்கம் ஆடலை, எம்பாப்பே ஆடலை. இவங்க 3 பேருமே வந்து ட்ரைனிங் பேஸில் தனியாக ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தனி ஷெடியூல். பட் இவங்க 3 பேருமே வந்து ஸ்குவாடில் இருக்காங்க, சூப்பர் கப் ஸ்குவாடில் இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணோம், ஹோப்ஃபுல்லி தே வில் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கார்லோ ஆன்செலோட்டி சொல்லியிருக்காரு. குயிக்லி வி வில் லுக் அட் த லைனப்ஸ். இப்போ வந்து அட்லாண்டா பார்த்தோம் அப்படின்னா கீப்பர் வந்து மூசோ. அண்ட் அவங்களோட ஃபார்மேஷன் பார்த்தோம்னா 3-4-2-1. இது எல்லாமே ப்ரெடிக்டட் தான். நிறைய அட்லாண்டா என்ன டீம் ஆடுவாங்க, இன்ஜுரி நியூஸ் அதெல்லாம் பற்றி நிறைய நியூஸ் இல்லை. உங்களுக்கு ஏதாவது டீமில் ஏதாவது இன்ஜுரி நியூஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. பட் இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்கும்போது மோஸ்ட்லி எல்லாரும் ஃபிட்டாக இருக்காங்கன்னு தான் ஒரு மாதிரி நியூஸ் வந்திருக்கு. எக்ஸப்ட் ஸ்கமாக்கா ஹூ ஹாஸ் ஏசிஎல் அண்ட் ஒன் ஆஃப் தேர் பெஸ்ட் பிளேயர்ஸ் கூப் மைனஸ். அவர் வந்து யுவென்டஸ் வந்து பிட் பண்ணியிருக்காங்க அவருக்கு, கூப் மைனஸ்க்கு. ஐ திங்க் அட்லாண்டா ஃபேன்ஸ் வந்து கோவமாக இருக்காங்க கூப் மைனஸ் மேலே. ஃபுட்பால் நடக்கிறது தான்.
கூப் மைனஸ் தான் புஷ் பண்றாரு இந்த மூவுக்கு அப்படிங்கிறதுனால அட்லாண்டா ஃபேன்ஸ் வந்து அவர் மேல கோவமா இருக்காங்க அப்படின்லாம் நியூஸ் வந்திருக்கு. ஸோ கூப் மைனஸ் இந்த கேம் ஸ்டார்ட் பண்றது டவுட் தான். அவர் ஸ்குவாட்ல இருக்காரான்னு எனக்கு தெரியல கரெக்டா. பட் ஸ்டார்ட் பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனா அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது மோஸ்டா அந்த மாதிரி பிளேயரை வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க சூப்பர் கப்புக்கு. ஸோ கூப் மைனஸை விட்டுட்டோம் அப்படின்னா உங்களோட அடுத்த 2 பெஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ்னா எடர்சன் அண்ட் பாசலிச். மோஸ்ட்லி எடர்சன் அண்ட் பாசலிச் வில் மேக் தட் அந்த மிட்ஃபீல்ட் டியூவோவா ஆடுவாங்க. ஒரு 2 பேருமே தே கேன் பிளே பாக்ஸ் டு பாக்ஸ். வெரி டேலண்டட், வெரி versatile 2 பேருமே. இதை தவிர பார்த்தோன்னா விங் பேக்ஸ் பார்த்தோன்னா ருகெரி அண்ட் ஜப்பகோஸ்டா அண்ட் இவங்களோட 3 சென்டர் பேக் வந்து எப்பவுமே கேஸ்பரினி வந்து இவங்களோட 3 சென்டர் பேக்கையும் ரொட்டேட் பண்ணிட்டே தான் இருப்பாரு. பட் என்னை பொறுத்த அளவுக்கு ஐசக், ஜிம் சிட்டி அண்ட் ஸ்கால்வினி இவங்க 3 பேர் தான் ஆடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ரஃபேல் டொலாய் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டிஃபெண்டர். டொலோயும் இருக்காரு. இந்த 4 பேர்ல ஒரு மாதிரி 3 பேர் மாத்தி மாத்தி தான் ஆடுவாரு. மற்ற ஆப்போசிட்ல ஆடுற டீம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கெஸ் பண்ணிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவா என்னன்னு தெரியல. எப்பவுமே ஆல்வேஸ் ரொட்டேட்ஸ் சென்டர் பேக்ஸ். யாருக்குமே அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 3 பேர் எந்த சென்டர் பேக்கை ஸ்டார்ட் பண்ணாலும் யாராலுமே கேரண்டில சொல்ல முடியாது. மேட்சுக்கு மேட்ச் கூட ரொட்டேட் பண்ணுவார் அவர். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த 3 சென்டர் பேக் ஸ்டார்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் அட்டாக் ப்ரெடிக்ட் பண்ணுறது ஈஸி. ஐ திங்க் ரெட்டகுயி வந்து ஸ்ட்ரைக்கராக ஆட போறாரு. ஆல்ரெடி வந்து சப்ஸ்டியூட்டாக ஆடி இருக்காரு. அவங்க கடைசியாக செயின்ட் பாலி இப்போ இந்த சீசன் புண்டஸ்லீகால ஆட போறாங்க. அவங்க அந்த சைடோட அந்த ஃப்ரெண்ட்லியில் வந்து ரெட்டகுயை வந்து ஒரு 40 மினிட்ஸ் சம்திங் ஆடி இருக்காரு. ஸோ ஐ திங்க் ரெட்டகுயை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். 2 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ் கம் ஹைப்ரிட் ஒரு மாதிரி விங்கர்ஸ் சொல்லலாம். லுக்மன் அண்ட் சார்லஸ் டி கட்டலார், 2 ஆஃப் தேர் பெஸ்ட் பிளேயர்ஸ். ரெட்டகுயி இப்போ தான் வந்திருக்காரு. பட் இவங்க 2 பேரும் லாஸ்ட் சீசன் வந்து பெரிய ஸ்டார்ஸாக இருந்திருக்காங்க அட்லாண்டாக்கு. ஸோ இதுதான் அட்லாண்டாவோட ஃபார்மேஷன். அடுத்து ரியல் மேட்ரிட் ஃபார்மேஷன் வந்து மச் ஈஸியர் டு ப்ரெடிக்ட். கோட்டுவா, மெண்டி, மிலிட்டாவ், ருடிகர், கார்வஹால், சௌமனி, வால்வர்டே டபுள் பிவட், பெல்லிங்ஹாம், ரொட்ரிகோ, வினிஷியஸ் விங்கர் அண்ட் பெல்லிங்ஹாம் சென்ட்ரல் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரா அண்ட் எம்பாப்பே ஸ்ட்ரைக்கர். ப்ரொவைடட் எல்லாருமே ஃபிட்டாக இருக்காங்க, ஃபிட் டு பிளே 90 மினிட்ஸ்னால் இந்த டீம் தான் ஆடுவாங்க. பட் சப்போஸ் கார்லோ வந்து எம்பாப்பே ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி ஒரு மாதிரி ஒரு டாஸ் அப் பிட்வீன் அர்டா கூலர் அண்ட் பிரஹீம் டியாஸ். இது 2 பேர்ல யார் ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு தெரியல. சப்போஸ் எம்பாப்பே ஆட வேணாம்னு நினச்சாருன்னா, இல்லாட்டி கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக போகணும்னு நினச்சாருன்னா கமவிங்காவை ஸ்டார்ட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. சௌமனிக்கு பதிலாக டபுள் பிவட்ல கமவிங்கா அண்ட் வால்வர்டே ஆடவும் சான்ஸ் இருக்கு. சௌமனி கமவிங்கா 2 பேர்ல யாரை ஆட போறாரு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கிளியரா தெரியல. சௌமனி லாஸ்ட் சீசன் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் ஆடல. பட் ஸ்டில் ஐ திங்க் கார்லோ பொறுத்தளவுக்கு அவர் தான் ஸ்டார்டிங். சௌமனி கமவிங்கால சௌமனியை தான் ஸ்டார்டராக பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் கார்லோ. ஸோ மோஸ்ட் சௌமனி ஆட தான் சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் லைனப்ஸ். அடுத்து நம்ம குயிக்காக என்ன ஒரு கீ மேட்சப்ஸாக என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் சீசன் யூரோப்பா லீக் ஃபைனல் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், எடர்சன் வந்து ஒன் ஆஃப் தேர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளே. எல்லாருமே வந்து தேவர் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் எடர்சன். ஸோ எடர்சன் வெர்சஸ் வால்வர்டே இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின்ஸ், மிட்ஃபீல்டு இன்ஜின்ஸ். வால்வர்டே பெராப்ஸ் கொஞ்சம் மோர் பேஸ் அதெல்லாம் இருக்கு, அட்டாக்கிங் த்ரெட் மேபி அதிகமாக இருக்கலாம். எடர்சனும் மோர் தென் 5 கோல்ஸ் சம்திங் அடிச்சிருக்காரு சிரியால. மேபி யூரோப்பா லீக்ல எவ்வளோ அடிச்சிருக்காரு என்னன்னு தெரியல. பட் அவர் எடர்சனும் கோல்ஸ்லாம் அடிச்சிருக்காரு. பட் ஐ திங்க் வால்வர்டே மேபி ஸ்கோர்டு மோர் மெமரபிள் கோல்ஸ். பெரிய அக்கேஷன்லலாம் நல்ல கோல் அடிச்சிருக்காரு. அட்டாக்கிங் த்ரெட்டா இவங்க 2 பேர்ல மேபி வால்வர்டே பெட்டரா இருக்கலாம். பட் அந்த மிட்ஃபீல்டில் டேக்லிங், இன்டர்செப்டிங், ப்ரெஸ்ஸிங் இந்த 3துலையும் எடர்சன் வந்து கேன் கோ டோ டு டோ வித் வால்வர்டே. ஸோ எடர்சன் வர்சஸ் வால்வர்டே இந்த பேட்டில் பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜபகோஸ்டா ரைட் விங் பேக் அண்ட் மேபி ஸ்கால்வினி அந்த ரைட் சென்டர் பேக்காக ஆடலாம். இவங்க 2 பேரும் தே வில் ஹேவ் டு டீல் வித் வினிஷியஸ். ஸோ இவங்க 2 பேரும் வர்சஸ் வினிஷியஸ் மட்டும் இல்லை, லாஸ்ட் சீசன் நம்ம பார்த்தோம் ரொட்ரிகோ வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் செகண்ட் ஸ்ட்ரைக்கர் ஆடிட்டு இருந்தார் லாஸ்ட் சீசன் பார்த்தோம்னா. நிறைய தடவை வந்து லெஃப்ட் விங்ல வந்து வினிஷியஸோட கம்பைன் பண்ணார். கிட்டத்தட்ட வினிஷியஸும் ரொட்ரிகோவும் பக்கத்துலலாம் ஆடினாங்க நிறைய சுச்சுவேஷன்ல போன சீசன். ஸோ அந்த மாதிரி ஆடினா தே வில் ஹேவ் டு டீல் வித் ரொட்ரிகோ ஆல்சோ. இட்ஸ் a different type of winger and dribbler to Vinicius. And எம்பாப்பே சொல்லவே வேணாம், எம்பாப்பே மைட் கம்
வினிஷியஸ் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்ப்ரைட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாரி skillful dribbler. Mbappe வந்து he will use his pace to dribble. And Rodrigo, the way he dribbles is also slightly different. ஒரு மாரி he can dribble in like 2-3 ways. Uh, இவங்க 3 பேரு வெர்சஸ் ஜப்பகோஸ்டா அண்ட் ஸ்கால்வினி வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் பேட்டிலா இருக்கும். இதுல வந்து குறிப்பா எம்பாப்பே பார்த்தோம் அப்படின்னா he can go to a defender's left and right. ஒரு டிஃபெண்டர் அந்த ரைட் பேக் ஆகட்டும், அந்த ரைட் சென்டர் பேக் ஆகட்டும், he can take them to the byline னு சொல்லுவாங்க. அந்த byline கிட்ட கொண்டு போய் அவரால கிராஸும் பண்ண முடியும். he can cut inside and shoot also. இவங்க 3 பேருக்குமே இப்ப எம்பாப்பே வந்து ரொம்ப ஸ்பெஷலா இது வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணக்கூடிய ஆளு. வினிஷியஸ் மோஸ்ட்டா கட் இன் பண்ணுவாரு. சில சமயம் வந்து பைலைனுக்கு எடுத்துட்டு போய் கிராஸும் பண்ணுவாரு. இவங்க 3 பேருமே he can beat them. ஒரு டிஃபெண்டர் 2 சைடுமே பீட் பண்ணக்கூடிய ஆட்கள். ஸோ இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஆடுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ Zappacosta and Scalvini or whoever is playing as right center back for Atlanta, அவங்க வந்து they have their work cut out அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர பார்த்தோம் ஒரு கீ பேட்டிலா வந்து நிறைய நிறைய விஷயம் இருக்கலாம். உங்களுக்கு எது கீ பேட்டிலா இருக்கும்னு தோணுது, நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் வந்து அதுக்கு ஐ வில் ரிப்ளை டு தட் இஃப் ஐ அக்ரி வித் யூ ஆர் நாட். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு பேரோட சிஸ்டம் பத்தி நம்ம ஒரு ஜென்ரலா பேசிடலாம். ஃபர்ஸ்ட் அட்லாண்டா வந்து ரொம்ப ரொம்ப நாளாவே காஸ்பரினி வந்து 8 சீசன்ஸா இருக்காரு. 8 சீசன்ஸாவே ஆடுற சிஸ்டம் என்ன அப்படின்னா ரொம்பவே இன்டென்ஸான ஒரு மேன் மார்க்கிங் சிஸ்டம். பிரீமியர் லீக் பார்த்த உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்னா கொஞ்சம் சிமிலாரிட்டி டு த வே லீட்ஸ் யுனைடெட், பியல்சாவோட லீட்ஸ் யுனைடெட் பிரஸ் பண்ணுவோம், ஜசிமாஷோட லீட்ஸ் யுனைடெட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து டீப்பா போய் பால் வாங்கினா கூட அந்த சென்டர் பேக் வந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸான மேன் மார்க்கிங் சிஸ்டம். டேர்ன் பண்ணவே விட மாட்டாங்க ஸ்ட்ரைக்கரை. அவங்களோட ஒன் ஆஃப் தேர் கோர் பிலாசபி இஸ் எந்த பிளேயர் பால் ரிசீவ் பண்ணா அவங்களை டேர்ன் பண்ணவே விட மாட்டாங்க. இமீடியட்லி they'll get the ball from them. ஸோ அந்த மாதிரி ஒரு மேன் மார்க்கிங் சிஸ்டம் தான் ஆடுவாங்க. எவ்ரி ஈச் அந்த இருக்கிற 10 பிளேயரும் they'll go man to man with the Madrid players. ஒவ்வொருத்தருக்கும் they'll be given one Real Madrid player to mark. இந்த சிஸ்டம் தான். அண்ட் அவங்களோட அட்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா வைட் ஸ்பேசஸ்ல வந்து ஓவர்லோட்ஸ் கிரியேட் பண்ணி ஆடுவாங்க. அதாவது பிச்சோட வைட் ஏரியாஸ்ல 4-5 பேரை இது விங் பேக் சிஸ்டம்னாலே அதுதான். விங் பேக்ஸை வந்து அவங்களோட ரைட் விங் பேக் ஆகட்டும், லெஃப்ட் விங் ஆகட்டும், எங்க பிளேயர் இருந்தாலும் அங்க வந்து மிட்ஃபீல்டர்ஸ் அண்ட் தேர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ் வில் கோ தேர் அண்ட் கிரியேட் ஓவர்லோட்ஸ். அந்த விங்ல ஒரு மாதிரி விங்கை வந்து கிரவுட் பண்ணி தேர் ட்ரை டு கிராஸ் இன்டு சென்ட்ரல் ஏரியாஸ். அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அகைன் என்ன பண்ணாலும் தே கிவ் தேர் 200% ஆன் த பிச். whether they are attacking or whether they are defending, ரொம்பவே இன்டென்ஸ் டீம் டு பிளே அகெயின்ஸ்ட். ரொம்ப ரொம்ப அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 3-0 ஜெயிச்சாங்க லெவர்குசனை. பட் ஃபுல்லா அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு இல்லை. நிறைய லுக்மன் கோல்ஸ் வந்து கவுண்டர்ல தான் இருந்துச்சு. தே கேன் பிளே அ நம்பர் ஆஃப் வேஸ். காஸ்பரினியை பொறுத்த அளவுக்கு அட்டாக்கிங் பேட்டர்ன் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இதுதான் அட்டாக்கிங் பேட்டர்ன். இப்போ வந்து லுக்மன் வந்து கேட்லருக்கு ஒரு பால் போடுவார், கேட்லர் வந்து அதுக்கப்புறம் ஒரு த்ரூ பாஸ் போடுவார். அப்படின்லாம் நம்ம எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரொம்பவே அன்பிரடிக்டபிள். தே ஹேவ் லைக் ஒவ்வொரு மேட்சுக்கு மேட்ச் அவங்களோட அட்டாக்கிங் பேட்டர்ன் வந்து மாறிட்டே இருக்கும். பட் த வே தே டிஃபெண்ட் இஸ் சிமிலர். லைக் மேன் டு மேன், தே வில் கோ மேன் டு மேன் அண்ட் தே வில் ட்ரை டு கெட் த பால் ஆஃப் யூ. அட்டாக்கிங் பேட்டர்ன் இட் சேஞ்சஸ் ஃப்ரம் மேட்ச் டு மேட்ச். ஸோ இதுதான் இப்படிதான் அட்டாக் பண்ணுவாங்க சொல்ல முடியாது. சில சமயம் அந்த அன்பிரடிக்டபிலிட்டி வந்து இட் கேன் வின் யூ கேம்ஸ் அண்ட் சில சமயம் வந்து இட் கேன் கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ் யூ. ஸோ அதை எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ ரியல் மேட்ரிட் பார்த்தோம் அப்படின்னா புது சிஸ்டம் இது கார்லோக்கு. செகண்ட் ஸ்டென்ட்ல வந்து மோஸ்டா 4-3-3 ஆடி இருக்காரு. 4-2-3-1 வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஸ்டென்ட்ல ஹி டிட் பிளே 4-2-3-1 அப்படின்னு நினைக்கிறேன். பட் செகண்ட் ஸ்டென்ட்ல வந்து 4-3-3 ஃபர்ஸ்ட் ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பென்சமா போனதுக்கப்புறம் டைமண்ட் மிட்ஃபீல்டா மாத்திட்டாரு. ஸோ இது வந்து கொஞ்சம் புது சிஸ்டம் இந்த டீமுக்கு. இதுல எல்லாரும் எப்படி அடாப்ட் ஆறாங்க அப்படின்னு பார்க்கணும். முக்கியமா எம்பாப்பே ஸ்ட்ரைக்கரா ஆடுவாரா? போன சீசன் ஸ்ட்ரைக்கரா மேஜரா பிஎஸ்ஜிக்கு ஸ்ட்ரைக்கரா தான் ஆடினாரு. நிறைய எக்கச்சக்க கோல் அடிச்சாரு. பட் வந்து டீமோட ஓவரால் பில்டப் பிளேயை ஹிண்டர் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க பிஎஸ்ஜி மேட்ச் ரெகுலரா பாக்குறவங்க. அண்ட் நான் பார்த்த பிஎஸ்ஜி மேட்ச்லயும் ஒரு மாதிரி 60-70 மினிட்ஸ் அவர் வந்து கேமுக்குள்ளேயே வராம தான் இருக்காரு. டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸ் அந்த அவர் கேமுக்குள்ள எப்போ வராரோ அப்போ கோல் போட்டுறாரு. பட் 60-70 மினிட்ஸ் டீமே ஒரு மாதிரி
ஆவரேஜா ஆடுறாங்க. டக்குன்னு ஏதோ ஒரு ஒரு சேஞ்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கேம் மாறிடுது. ஸோ எம்பாப்பே வந்து ஸ்ட்ரைக்கரா தான் ஆடப் போறாரா? விங்கரா ஆட என்ன கார்லோவோட பிளான் என்ன? அப்படிங்கிறது வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல இட் வில் பி a வெரி இன்ட்ரஸ்டிங் கேம் போத் ஃபார் ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். எம்பாப்பேயோட ஃபியூச்சர்ல அவர் என்ன பொசிஷன் ஆடப் போறாரு? அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு பெரிய ஹிண்டா இருக்கும். ஆ வேற பார்த்தோம். இந்த 4-2-3-1ல பார்த்தோம் அப்படின்னா, சௌமனி, வால்வர்டே 2 பேரும் டபுள் பிவட். வால்வர்டே மோஸ்ட்டா வில் பி ஏபிள் டு அட்ஜஸ்ட். ரொம்ப வெர்சடைலான மிட்ஃபீல்டர். சௌமனி வந்து ஸ்டில் யங். அவர் வந்து டபுள் பிவட். எவ்ரி சிஸ்டம் இஸ் டிஃபரெண்ட் இன் ஃபுட்பால். அண்ட் டபுள் பிவட்ல வந்து ஐ திங்க் பெல்லிங்ஹாம் வில் கம் டீப்பர். சௌமனி எப்படி ஆட போற சௌமனி வந்து சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். அகைன் ரியல் மேட்ரிடோட எல்லா பிளேயர்ஸுமே தே ஆர் வந்து ஃபுட்பால் ஐக்யூ எல்லாமே இருக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஸோ அவங்க புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சந்தேகப்படவே தேவையில்லை. பட் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அவங்க வந்து புரிய வைக்க எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. எவென்ச்சுவலி புரிஞ்சுப்பாங்க அண்ட் அதுக்கு கார்லோக்கு ஏற்ற மாதிரி விளையாடுவாங்க. பட் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அண்ட் அதுதான் அவங்களோட பெஸ்ட் பொசிஷனாக அதான் கேள்வி. சௌமனி வந்து இப்போ கார்லோ டபுள் பிவட்ல நீ இப்படி தான் ஆடு அப்படின்னா அவர் சொல்ற மாதிரி சௌமனி ஆடி தரலாம். பட் அதுதான் சௌமனியோட பெஸ்ட் குவாலிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ற ரோல் அதுவா இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கும். அண்ட் அதுதான் எல்லாருக்குமே கேள்வி. இப்போ ரொட்ரிகோ வந்து இப்போ ரைட் விங்ல ஆட போறாங்க. கண்டிப்பா ரொட்ரிகோ லெஃப்ட் விங் ஆட சான்ஸே கிடையாது சீசன். அன்லஸ் வினிஷியஸ் எம்பாப்பே 2 பேருமே இன்ஜுரி ஆனாங்க. இப்போ ரைட் விங் தான் ரொட்ரிகோ பெஸ்டா ஆடுறதுக்கான ஒரு 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 பொசிஷன். அவர் ஆடுவாரு. அவர் ரைட் விங்ல வந்து ஹி இஸ் குட். பட் இஸ் இட் த பெஸ்ட் பொசிஷன் ஃபார் ஹிம் அப்படிங்கிறது வந்து கேள்வியா இருந்துட்டு இதுதான் எல்லாருக்குமே கேள்வியா இருக்க போகுது இந்த டீம்ல. சாலிட் டிஃபென்ஸ் அதில் ஒன்றும் இதுவே இல்லை. அண்ட் நம்ம பார்த்தோம் லுக்மன், சார்லஸ் டி கெட்லர், ரெட்டகுயி இவங்க எல்லா ஒரு மாதிரி மாற்றி மாற்றி ஹைப்ரிடாக ஆடக்கூடிய ஆட்கள். ஸோ மிலிட்டாவ் அண்ட் ருடிகர் வந்து ஐ திங்க் நிறைய டிஃபென்சிவ் ஒர்க் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில் அவங்களுக்கு. ப்ரொவைடர் ஆல் எல்லா ஸ்டார் நேம்ஸும் ஆடினாங்க அப்படின்னா டிஃபெண்டர்ஸ் வந்து தே ஹாவ் டு ரன் அ லாட். தே ஹாவ் டு டிஃபெண்ட் ரியல் மேட்ரிட் டிஃபெண்டர்ஸ் வந்து தே ஹாவ் டு டிஃபெண்ட் அ லாட். ஓவராலாக சொல்லணும்னா என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்லணும் அப்படின்னா அட்லாண்டா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாலே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிற ஒரு ஹேபிட் இருக்கு. ஸ்ட்ரைக்கர் வந்து எவ்வளோ டீப்பாக போனாலும் சென்டர் பேக்கே அவரோட சேர்ந்து போகிறது பாலே ரிசீவ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஆடுற டீம். இந்த மாதிரி ஆடுற டீம்ஸ்லாம் நல்ல ஒரு இண்டிவிஜுவல் குவாலிட்டி இருக்கிற பிளேயர்ஸ் தே மைட் சஃபர். ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி பிளேயர் வந்து ஹி கேன் ஸ்டில் டர்ன் அண்ட் கோ பாசிட்டிவ். ஒரு ஆவரேஜ் பிளேயரை வந்து டிஃபெண்ட் பண்ணிடலாம் அந்த மாதிரி. சென்டர் பேக் வந்து ஓடி வந்து டேக்கிள் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். பட் ஒரு மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டான விங்கர்ஸ் வினிஷியஸே எடுத்துக்கலாம். அவர்கிட்ட வந்து அப்படியே ஒரே மூவ் நீ பண்ணிட்டே இருக்க முடியாது. நீ வந்து ஒரே மாதிரி அவரை வந்து 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 டேக்கிள் பண்ணுறதோ இல்லை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதோ திரும்பி திரும்பி பண்ணவே முடியாது. ஸோ வந்து ஒரே விஷயத்த 90 மினிட்ஸ் பண்ணி எஸ்கேப் ஆக முடியாது இந்த மாதிரி குவாலிட்டி பிளேயர்ஸ்ட்ட. ஸோ இதுதான் மேபி இது வந்து அட்லாண்டாக்கு ஒரு வீக்னஸாக இருக்கலாம். மேட்ச் ஓவரால் ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா சூப்பர் கப் சூப்பர் கப் மேட்ச்மே எக்ஸ்ட்ரா டைமுக்கு போயிருக்கு இல்லை பெனால்ட்டிஸ்க்கு போயிருக்கு. வெரி ரேர்லி பெனால்ட்டிஸ் எக்ஸ்ட்ரா டைம்லாம் போகாமல் 1-2 கேம் தான் இருக்குது ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு 10 இயர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து 1-1 ஆஃப்டர் 90 மினிட்ஸ் அண்ட் ரியல் மேட்ரிட் டு வின் இட் இன் எக்ஸ்ட்ரா டைம். நீங்கள் உங்கள் ப்ரெடிக்ஷனை உங்களோட கமெண்ட்ஸ் உங்களோட வியூஸ் அந்த கேம் எல்லாத்தையும் கீழே போடுங்க. இதை தவிர உங்கள் சூப்பர் கப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் கப்போட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன? உங்களோட ஒப்பீனியன் என்ன சூப்பர் கப்பை பொறுத்தவரை? கண்டிப்பாக கம்யூனிட்டி ஷீல்டை விட ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு கேம். பட் உங்களோட லிஸ்ட் ஆஃப் டோர்னமெண்ட்ஸில் சூப்பர் கப்புக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தருவீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸில் போடுங்க.